இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவுக்கு நான் பிளஸ் பண்ண ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். முக்கியமா அவரை ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் காலில் விழுந்து வணங்குறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு விஜயகாந்த் ஐயா இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அவரை போல என் குடும்பத்திலயும் இருக்கணும், அவரை போல சிறந்த மனிதன் என் குடும்பத்திலயும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவரை பார்த்து ஒவ்வொரு குடிமகனும் மாற வேண்டும். அவரை போல இருந்தா நாடே மாறிடும். எல்லாமே இப்ப இருக்கிற எந்த ஆட்சியில இருக்கிறவங்களும் சரி, சராசரி மனுஷங்களும் சரி, அவரை போல யாருமே இல்லை. அவரை நினைக்கும் போது பேசும்போதோ எனக்கு ரொம்ப எமோஷனலாக ஆகுது. இந்த அளவுக்கு பிடிக்கும். நாட்டுல பெண்கள் சுதந்திரமா நடக்கிறாங்கன்னா அதுக்கு அவரு மட்டும்தான். சுதந்திரம் இல்லாம போச்சுன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு அப்புறம் அவங்க மனைவி அம்மா இந்த நாட்டையும் இடத்தையும் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கிற வரைக்கும் அது அடுத்த தலைமுறையா அவங்க பசங்களும் அம்மாவும் இந்த நாட்டுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் நல்வுதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்தா எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவர் இல்லாத இடத்துல இருக்க முடியாதுன்னு. இப்ப ஏன் வந்திருக்கேன்னா அவரு தெய்வமா எங்க கூட இருக்காருன்னு நினைச்சு நான் வந்திருக்கேன். நான் ஒரு தலைமைச் செயலகத்துலதான் ஒர்க் பண்றேன், சட்டசபையில தான். அங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். அவர் சட்டசபைக்கு வரும்போதோ பேசும்போதோ அவருடைய ஸ்பீச்சையோ எதையோ ரசிக்கவோ எல்லாமே பார்க்கவோ கைத்தட்டலுடன் நான் ரொம்ப ரசிச்சு கொண்டு இருக்கிறேன். பார்த்திருக்கேன் நான். அவரை போல ஒரு மனுஷன் யாருமே கிடையாது இந்த உலகத்துல, பிறக்கவும் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் அவரை நேசிச்சா எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. மக்கள் இங்க இருந்தோம் வெளியூர்ல இருந்தோம் எங்க இருந்தோம் வெளிநாட்டுல கூட வரலாங்க. ஏன்னா அவரு செய்யற சேவை 1-2 இல்லைங்க. இந்த உலகத்துல எந்த மகானும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவரு தான் சிறந்த மகானுங்க. உணவு, பசி, தூக்கம் இல்லாம போறது இதெல்லாம் என்ன அவரு கஷ்டப்பட்ட ஒரு சம்பாத்தியமும் சரி, எந்த ஒரு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மனசு ஒருத்தவங்களுக்கு தேவையில்ல, அது அவருக்கு இருக்கு. அவரு கொடுக்குறாருன்னா அவரு தாங்க தெய்வம். வேற யாருக்கு அந்த மனசு வரும்? தான் சம்பாரிச்ச கஷ்டத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறத, சேவை பண்றது, அவங்க பசி ஆத்துறதுல யாருக்கு தோணும், யாருக்கு வரும்? இந்த காலத்துல எவனுக்கும் வராது. வார்த்தையோட நிறுத்திக்குவாங்க. ஆனா செயல் காட்டி செயல்ல செஞ்சு முடிக்கிற ஒரே மனுஷன், சிறந்த மனுஷன் அவர் மட்டும்தாங்க. பாரபட்சம் இல்லாத மனுஷங்க. அவர் ஏழை பணக்கார கீழே இருக்கிறவங்க, ரோட்ல இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க இல்லை, எல்லாரும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான். ஏன் நிறைய மீட்டிங்ல, நிறைய பிரஸ் மீட்டிங்ல, நிறைய மேடைகள் இல்ல, ஒரு நடத்துற மாநாட்டுல சொல்லியிருக்காரு இல்ல, எனக்கு ஏழைகள் பணக்காரன் சொந்தக்காரன் அவன் இவன் எல்லாமே என் ஜனம்தான், என் மக்கள் தான். யாரையும் சாதி மதம் வேறுபாடு பார்க்கல, யாரையும் பிரிச்சியும் பார்க்கல. என் மக்களுக்காக வாழற, என் மக்கள் தான் என் வாழ்க்கை, என் மக்கள் தான் என் உசிரி, அவங்கதான் என் உலகம், அவருக்காக தான் நான் பாடுபடுறேன் அப்படின்னு. இந்த உணவு அளிக்கிறதுல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் சமபந்தியில சமர்ப்பணத்தோடு அவர் போடுறாரு. அவர்தான் அதுதான் அவருடைய ஆசை கனவு எல்லாமே சரி. அது போடுறதுல என்ன இருக்கு? அவரை மாதிரி யாரும் கிடையாதுங்க. பிறந்த குழந்தை கூட அவரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2K கிட்ஸா 90s கிட்ஸா இல்ல, பிறந்த குழந்தை கூட அவரை பத்தி தெரிஞ்சுக்குங்க. அவங்க செய்யற சேவைதான் முக்கியம். யாரு நம்மள நல்வழியில நடத்துறாங்களோ, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்றாங்களோ, நல்லது கத்து கொடுக்குறாங்களோ, அவங்கதான் நல்ல சிறந்த மனிதன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனிதனும் அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா எடுத்து அவங்க அவரு அனுபவிச்சுட்டு அதுக்காக எங்களுக்காக இந்த ஆட்சியில இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யறாரு. அவருடைய யாருங்க சிறந்த மனுஷனா இருக்குங்க? வார்த்தையா பேசுறவங்க மனுஷங்க கிடையாதுங்க, செயல்ல செஞ்சு கட்டுறதுதான். அது விஜயகாந்த் ஐயா மட்டும்தான். ஆமா, இருக்கு. என்னன்னா ஒரு சட்டசபையில பேசுறப்ப ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவங்க பேசும்போது அவங்கள எகுத்து பேசின ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான். அவங்க ஏதோ நேருக்கு மறையா சொல்லும் போது பேசும்போது இவர் எந்திரிச்ச உடனே மிரண்டு போன ஜனங்க கூட்டம் அதிகம், கைத்தட்டல் அதிகம், ஆர்ப்பாட்டம் அதிகம். அவர் வார்த்தைக்கு எல்லாம் அடிமைங்க. அவர் மட்டும்தான் சிறந்த மனுஷன். அப்ப அதுல நான் விழுந்து போன மகிழ்ச்சியான இருங்க. ஆமா, அந்த இடத்த இருந்தா நான் லைவா பாத்துட்டு இருந்தேன். அங்க பாஸ் வாங்கி போயிட்டேன். இல்ல இல்ல, அவரை எதிர்மறையா பேசினாங்க. பேசும்போது தவறான வார்த்தை பேசும்போது அதை மறுத்து நீதிக்கான வார்த்தையா அவரு பேசிட்டு கொண்டிருந்தார். அம்மா ஏதோ எதிர்க்க மறுக்க குறுக்க சொல்லும் போது அந்த வார்த்தையை விஜயகாந்த் சார் தட்டி மறுத்து நியாயத்தை பேசிட்டு இருந்தார். தலைவன் பேசும்போது சரியோ தப்போ
அவரு நியாயத்தை தாங்க பேசுவாரு. அப்ப அதை மட்டும் தான் இது பண்ண முடியும். அந்த வீடியோ நாங்க நேர்ல வீடியோவை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கூஸ் புல்லரிக்குது. நீங்க அந்த காட்சியை நேர்ல பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கம்பீரமா இருந்தது. இப்படி ஒரு மனுஷன், இவரை பார்த்து இத்தனை பேரும் அடங்கி போறாங்களே, இவர் பேச்சுக்கு கை தட்டுறாங்களே, இவரை பார்த்து பயப்படுறதும் சரி, மிரடுறதும் சரி, மரியாதை கொடுத்து அவர் பேசும்போது ஒருத்தவங்களாலையும் வாய் அசைச்சு பேச முடியாது. அவர் நிற்கும் போது அவர் சந்தோஷம் பேசும்போது அத்தனை பேரும் கை நீட்டி கை தட்டி பேசுவாங்க. அவ்வளவு ஒரு கம்பீரமான சிங்கம் போலங்க அவருக்கு. அவர் ஸ்பீச்சுக்கு அவ்வளவு கைத்தட்டல் ஆர்ப்பாட்டம் வரும். அவரை எதிர்த்து யாராலையும் பேச முடியாதுங்க. அவர் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா அவர் இருக்காரு தெய்வமா. மக்கள் மனசுலயும் என் மனசுலயும் என்னைக்குமே இருக்காரு. அவர் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. விஜயகாந்த் ஐயா மட்டும்தான் எல்லாமே. விஜயகாந்த் ஐயா மட்டும்தான் எல்லாமே. அவரை இடத்துல வேற யாருமே வர முடியாது.